வீடு அப்படின்றது எதை வைத்து உறுதி செய்யப்படுது அப்படின்னா, அந்த வீட்டினுடைய எத்தனை அறைகள் இருந்தாலும் சமையலறை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அது வீடாகவே எல்லோராலும் உறுதிப்படுத்திக்க முடியும். பூஜை அறை கூட இப்போ சமையலறைக்குள்ளே வந்துருச்சு. சமையலறைக்குள்ளேயே பூஜை அறை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் சமையலறை இல்லாதது வீடு கிடையாது, இல்லம் கிடையாது அப்படின்னு எல்லோராலுமே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த சமையலறையில் மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையும். ஏன்னா சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் எதை பார்த்து வாசம் செய்வாங்க? கண்டிப்பாக நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த சமையலறையினுடைய நிலையை தான் பார்ப்பாங்க. அங்கே எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கு, எவ்வளவு தூய்மை நிறைஞ்சிருக்கு, எவ்வளவு காதலோட சமையல் செய்கிறீங்க, எவ்வளவு பசி இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாவற்றையும் பார்த்த பிறகு தான் மகாலட்சுமி நம்மளுடைய பூஜை அறைக்குள்ளே வாசம் செய்வாங்க.